ब्राह्मीं च वैष्णवीं भद्रां षड्भुजां च चतुर्मुखां. சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஆடி மாதத்தில் நிறைய விரத நாட்கள் இருக்குது. அதில் ரொம்பவுமே முக்கியமானது முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை இந்த 2025 எப்போ வருது, எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். காணொலியாக நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆடி முதல் வெள்ளி. இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி. இன்னைக்கு அதிகாலையில் நம்ம வீட்டில் செய்த லக்ஷ்மி குபேரர் பானை பூஜையும் அன்னலக்ஷ்மி தேவியோட பூஜையும் நம்ம இந்த காணொலியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஆடி கிருத்திகையை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த 2025 2 ஆடி கிருத்திகை வருதுங்க. ஒன்று ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை வருது. அடுத்தபடியாக ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை ஒரு ஆடி கிருத்திகை வருது. இந்த 16/8/2025 சனிக்கிழமை வரக்கூடிய ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஆடி கிருத்திகை அதோடு சேர்ந்து கோகுலாஷ்டமியும் இணைந்து கிருஷ்ணரையும் அன்னைக்கு நம்ம வழிபட போகிறோம், முருகரையும் அன்னைக்கு நம்ம வழிபட போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி. இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 20/7/2025 இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை விரதத்தை பற்றி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு எந்த நேரத்தில் வருது அப்படின்னா, மதியம் 12:15 இருந்து நைட்டு 10:45 வரையும் குறைந்த நேரத்தில் தான் கிருத்திகை நட்சத்திரம் வருது. மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வருது. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவர்களோட மாலை பொழுது தான் இந்த ஆடி மாதம். பொதுவாகவே இந்த மாலை பொழுது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இறை வழிபாடுக்கு உகந்த நேரமாக கருதுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இருளான நேரத்தில் ஒளி தரக்கூடிய விளக்கை ஏற்றி வழிபடுறது அவ்வளோ சிறப்பு. முருகப்பெருமானே சிவனோட நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஒளி ரூபத்திலிருந்து உருவானவர் தான் முருகப்பெருமான். முருகனோட அவதாரத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அருவமும் உருவமுமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்றதொரு ஜோதி பிளம்புமாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய அப்படின்னு சொல்லிட்டு கந்த புராணத்தில் பாடியிருப்பாரு. இந்த பாடலை நீங்கள் கவனமாக கேட்டாவே இதற்கான விளக்கம் உங்களுக்கு புரியும். அப்படியே அழகான ஜோதி பிளம்பதோர் மேனியாகி உருவானவர் தான் முருகப்பெருமான். அப்படி ஜோதியிலிருந்து உருவான முருகப்பெருமான 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அந்த 6 கார்த்திகை பெண்களையும் சிவபெருமான் 6 கார்த்திகை நட்சத்திரங்களாக மாத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 6 கார்த்திகை பெண்களுக்கும் சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுக்குறாரு. இந்த கார்த்திகை அன்னைக்கு யார் முறையாக முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்ற வரத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவபெருமான் தன்னோட வாக்கா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, எவரேனும் நொந்தம் பகலிடை இன் அவன் நோம்தாள் தம் தம் குறை நீத்து பரம் தனை நல்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே தன்னோட வாக்கா சொல்லியிருக்காருங்க. கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கு பிறவி பிணி அறுக்கப்பட்டு முக்தியை வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தன்னோட வாக்காவே சொல்லியிருக்காரு. இவ்வளோ அற்புதம் நிறைந்தது தான் கிருத்திகை நட்சத்திரம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை. இன்னைக்கு எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, காலையில் எழுந்து குளிச்சு நீங்கள் எப்பயுமே தீபம் ஏற்றி வைக்கிற மாதிரி தீபம் ஏற்றி முருகப்பெருமானோட ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை ஆரம்பித்து இன்னைக்கு விரதத்தை ஆரம்பிச்சிடுங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே முருகன் சிலையாக இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் படைச்சு அவர் முன்னாடி சட்கோண கோலம் போட்டு 6 தீபம், நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, 6 நெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகள் எந்த பாடலாக இருந்தாலும் அதை பாடி உங்களோட கையில் பூ வச்சு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி அதை முருகப்பெருமான் திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்துக்கிட்டே ஃப்ரைடே, அதாவது ஆடி வெள்ளி அன்னைக்கு நம்ம செய்த பூஜைகளை காணொலியாக பார்த்துக்கிட்டே ஆடி கிருத்திகையோட விரத முறைகளையும் அது எப்படி அந்த விரத முறை நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்படி இருந்திருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூடயும் இந்த வீடியோவை
பகிர்ந்துக்கோங்க. கிருத்திகை விரதம் இருக்க மறந்துடாதீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம. வாழ்க வளமுடன்.